1 ஹவருக்கு மேலே பார்த்து பார்த்து உட்காந்து செஞ்ச ஆர்டரை நானே கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப ஆசையாக ஈகராக ஒருத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணுன்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இது. என்னோடய ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸோ ஒரு 1000 ருபீஸ் பட்ஜெட்குள்ளே ப்ராடக்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை ஹேர் கிளிப் நிறையா வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நான் வந்து 17 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஈச் அபோவ் 50 ஆர் 70 ஆர் 100 ருபீஸ். டபுள் லேயர் செயின் வந்து நம்ம 199க்கு சேல் பண்ணுறோம். ஆன்டி டர்னிஷ் அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை ஆன்டி டர்னிஷ் செயின் வந்து 199க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஈச் 400 ருபீஸ் வருது. இதை தவிர நான் 120, 100 அதுக்கப்புறம் 80 ருபீஸ் ப்ரேஸ்லெட், இந்த ப்ரேஸ்லெட் காஸ்ட்டில் 3 ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். அண்ட் இதை தவிர சன்ஃப்ளவர் கிச்சன் நம்ம 80 ருபீஸ் சேல் பண்ணுறோம். பெரிய டேசி ஃப்ளவர் ஹேர் கிளிப் வந்து 70 ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன ஹேர் கிளிப் வந்து 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். அண்ட் ஆன்டி டர்னிஷ் இயரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது 120 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். லோட்டஸ் இயரிங் 2 இருக்குது. ஸோ அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 60 ருபீஸ் சேல் பண்ணுறேன். இதை தவிர அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லி லோட்டஸ் மஞ்சு வாரியர் லோட்டஸ் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்லஸ், அதுவும் அதோட சேர்ந்த இயரிங், அது 499க்கு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே சேல் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் 350 ருபீஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி இதோட சேர்த்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த பட்ஜெட்டை வந்து 1000 ருபீஸ் தாண்டி 1500 ரேஞ்சில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னென்னு. பட் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதை போய் நான் 1000 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு அந்த கஸ்டமர் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ப்ராடக்ட், என்னோடய வேல்யூபிளான திங்ஸ் இதில் மேக்ஸிமம் 70 to 80% ப்ராடக்ட் வந்து ஹேண்ட்மேட். ஸோ நமக்கு தெரியும் இதோட ஒர்த் என்ன, இதோட வேல்யூ என்ன. ஸோ இந்த பொக்கே செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இந்த ப்ராடக்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும். ஸோ இந்த பொக்கேஸில் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த பொக்கே ஷீட் இருக்குது, ஸோ இதில் மேக் பண்ண அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேக் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பிகாஸ் இது என்னோடய ஆன்லைனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர்டர், சரிங்களா. ஆஃப்லைனில் நம்ம நிறைய பொக்கே சேல் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அது சீக்கிரமாக உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் கஸ்டமர் ரிவ்யூ, அந்த அவங்களோட ரேட்டிங் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே ஹாப்பி கஸ்டமர், என்னோடய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக நிறைய திங்ஸ் சொல்லி தான் போயிருக்காங்க. பட் இது எனக்கு ரொம்பவே வலிக்குது. ஸோ எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஒர்த் தெரிஞ்சால் மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ப்ளேஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் பெரிய தப்பு பண்ணது என்ன தெரியுமா, நான் பேமெண்ட் வாங்காமல் என் ஃப்ரெண்டை நம்பி நான் ஆர்டர் மேக் பண்ணது தான் என்னோட மிகப்பெரிய தப்பு. ஸோ பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சரி அவங்க கேட்குறாங்க இந்த ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் அவங்க அதுக்கெல்லாம் நீ மேக் பண்ணி கொடு, கன்ஃபார்மாக என் ஃப்ரெண்டு வாங்கிப்பான் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் என் ஃப்ரெண்டு கொடுத்ததுனால நானும் என்னை நம்பி நானாக ப்ராடக்ட் என்கிட்ட எது அதிகமாக மூவ் ஆகுமோ, இந்த எந்தெந்த இயரிங் அதிகமாக மூவ் ஆகுமோ, எந்தெந்த ப்ரேஸ்லெட் அதிகமாக மூவ் ஆகுமோ, எந்த ஹேர் கிளிப் எல்லா கலர்ஸ்லையுமே ஒன்று ஒன்று நான் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான், ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது. ஸோ இன்னொரு தடவை என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரெண்டுக்காக தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு வேல்யூ. ஸோ பண்ணுற நமக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னென்னு, அதோட ஒர்த் என்னென்னு, அதோட குவாலிட்டி என்னென்னு எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும். பேசுகிறவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஏன் வாங்குறவங்களுக்கு கூட தெரியாது. பிகாஸ் அதை யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மேக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரை தாண்டி இன்பிட்வீனில் இருக்கிற இன்டர்மீடியேட்டருக்கு யாருக்குமே இது தெரியவே தெரியாது. ஸோ ஐம் ஸோ சேட் ஃபார் திஸ் வீடியோ. பட் இருந்தாலும் என்னோடய இந்த 1 hour வீடியோவை நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டன் பண்ணி 5 to 6 மினிட்ஸ்குள்ளே போடணும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா இல்லையான்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறது காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. ஸோ நான் அதுக்கான வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ
ஸோ என்னோடய பியூட்டிஃபுல்லான பொக்கே ஆர்டர் கேன்சல்ட். தேங்க்யூ கைஸ், லவ் யூ அ லாட்.